இப்போ சுகர் அதிகமாக ஆகிறதுனால, நார்மலா நான் சொன்ன மாரி இன்சுலின் தான் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உடம்பு இயற்கையா செக்ரீட் பண்ணுது. இதே ரொம்ப மிக அதிகமாக சுகர் பல ஆண்டு காலமா இருந்துட்டே இருக்கும்போது இன்சுலின் வேலை செய்யாது. இப்போ இந்த இன்சுலின் வேலை செய்யலனா உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் சுகரை உடம்பு என்ன என்ன பண்ணும்? என்னடா வேலை செய்யலேன்னு அது வந்து வேற ஏதாவது ஒரு ரூட்ல அந்த சுகரை கம்மி பண்ணுறதுக்கான முயற்சியில இறங்கும். அந்த மாற்று பாதைகள் வந்து சார்பிட்டால் பாத்வேன்னு ஒரு பாத்வே இருக்கு. அந்த மாற்று பாதை வழியா போகும்போது சுகர் வந்து இன்னும் மேற்கொண்டு கெடுதலான பொருளா தான் அது மாறுது. ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மாற்று பாதை வழியா சுகரை கம்மி பண்ணும்போது உடம்புல இன்னும் வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸாக அது உருவாகி இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய கண்ணை பாதிப்பு ஏற்படும். ரெட்டினோபதின் கண் பார்வை கம்மியாகிறது காரணம் இந்த அட்வான்ஸ் கிளைகேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து கண்ணில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் போய் அது படியும் போது அது அந்த ரத்த குழாயை பிளாக் பண்ணுது. இதே மாதிரி கிட்னியில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் இது போய் படியும் போது கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு கிரியாட்டின் யூரியா அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். இதனால் பல ஆண்டு காலமாக சுகர் இருக்கும்போது ஏற்பட பாதிப்பு. ரெண்டாவது அட்வான்ஸ் கிளைகேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில் ஜாயிண்ட்ஸு அந்த டெண்டன்ஸ்லாம் பதிகிறதுனால ஜாயிண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஜாயிண்ட் பாதிப்பு ஏற்படும். மசில் வீக் ஆகிடும். டெண்டன்ஸ் வீக் ஆகிடும். அதில் அரிப்பு ஏற்பட்டு காலில் டயாபெட்டிக் ஃபுட் சிண்ட்ரோம் சொல்லி இந்த காலோட வளைவுகள்லாம் பாதிப்பு ஏற்பட்டு அந்த டிஷ்யூ டேமேஜை உண்டு பண்ணி காலில் ஆறாத புண்கள் வரக்கூடிய டயாபெட்டிக் ஃபுட் சிண்ட்ரோம்ங்கிற ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணுது.